Hello everyone, welcome to Sparks Academy. So very good evening. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு as well as screen visible இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு thumbs up மட்டும் கொடுத்துருங்க. செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். So this is the first session of engineering mathematics. If I'm audible, kindly ensure in comment section. Am I audible, ma? Good evening, Kalai. Okay, ma. Vishweshwar. Yes, okay. So welcome to the first session of engineering mathematics. So such an important part of TRB Polytechnic exam அப்படின்னு சொல்லலாம். Technical wise எல்லாருமே மோஸ்ட்டாக கவர் பண்ணிடுவோம். பட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எப்போவுமே ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கனெக்ட் ஆகலையா சுபலக்ஷ்மி? செக் யோர் கனெக்ஷன்ஸ். ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் கரெக்டாக கவர் பண்ணிட்டு வாங்க. ஐ வில் என்ஷூர் யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ் ஃப்ரம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, fine. So let's give a few minutes. People will connect. So today's session is all about linear algebra. So linear algebra பொறுத்த வரைக்கும் such a easiest unit of engineering mathematics அப்படின்னு சொல்லலாம். Okay, most important unitum கூட. ரெகுலராக இதில் இருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அண்ட் we can easily attend this kind of questions. So why should we study linear algebra? அது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு let's move to the topics behind this linear algebra. linear algebra பொறுத்த வரைக்கும் TRB பாலிடெக்னிக்ல என்னென்ன கண்டென்ட் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. With this useful for gate exam also. Yes ma, sure. கண்டிப்பா gate examக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிதிஷ்குமார். Okay. Good evening ma, Jagdish. Nandini, good evening. Kalai, good evening. Okay, so linear algebra பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு சிலபஸ் தான் இந்த லீனியர் அல்ஜிப்ரா. ஓகே, ஸோ லீனியர் அல்ஜிப்ரா ஏன் ஃபர்ஸ்ட் யூனிட்டா எல்லா இதுலையுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா திஸ் இஸ் த பேஸ் ஃபார் ஆல் அதர் யூனிட்ஸ். லைக் கேல்குலஸாக இருக்கட்டும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸாக இருக்கட்டும், ப்ராபபிலிட்டி தியரியாக இருக்கட்டும், வி call this as a base for all other units அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் இந்த லீனியர் அல்ஜிப்ராவோட அப்ளிகேஷன்ஸ் இன்னுமே டே டு டே லைஃப்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கூகுள் எடுத்து ஒரு விஷயம் ப்ரௌஸ் பண்றதா இருக்கட்டும், ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்றதா இருக்கட்டும், லீனியர் அல்ஜிப்ரா பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லீனியர் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா மேட்ரிசஸ். அந்த மேட்ரிசஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, வாட் ஆர் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிசஸ், அதுதான் வந்து first and foremost important topics அப்படின்னு சொல்லலாம். So first matricesனா என்னன்னு பார்க்கலாம். We all know matrices is a rectangular array. அதுல rows இருக்கும், columns இருக்கும், இது எல்லாமே நமக்கு தெரியும். matrices first எப்படி உருவாச்சு அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போம். இனிஷியல் டேஸ்ல ஒரு டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா செட். We all know செட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இனிஷியல் டேஸ்ல ஏதாவது ஒரு டேட்டாவை ஒன் டைமென்ஷனல் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ணது தான் இந்த செட். இட் கேன் பி எனிதிங். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், நேம்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், ஏஜ் ஆஃப் தி பீப்புள், பிரைசஸ் ஆஃப் த திங்ஸ், எந்த விஷயமா இருந்தாலும் அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம செட் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to 1 2 3 அப்படின்னு எழுதுனேன் அப்படின்னா திஸ் இஸ் தி செட் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாமா? ஓகே, இப்போ ஏதாவது ஒரு திங்ஸோட ப்ரைஸ் ரெப்ரசென்ட் பண்றேன் 50 rupees 60 rupees அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் அ செட் ஆஃப் அ ப்ரைஸ் ஆஃப் அ ஆப்ஜெக்ட்ஸ், ப்ரைஸ் ஆஃப் திங்ஸ், ஆப்பிளா இருக்கலாம், ஆரஞ்சா இருக்கலாம், இது மாதிரி சொல்லலாம். ஓகே, ஒரு டேட்டாவை ஒன் டைமென்ஷனல் ஃபார்முலா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ணிட்டு இருந்தது செட். ஓகே, ஸோ இன்னுமே அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மாத்த, இன்னுமே அதை வந்து டீட்டெயிலா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு உருவான ஒரு விஷயம் தான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
Okay, to make it more interesting, we form a matrix. This is nothing but the two-dimensional form of data. ஏன் இது வந்து even more detailed version or even more interesting அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பார்க்ஸ் அகாடமி, நம்ம எல்லாருமே இப்போ வந்து ஸ்பார்க்ஸ் அகாடமியில் கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பார்க்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் வி ஆஃபர் மல்டிபிள் நம்பர் ஆஃப் கோர்சஸ் அப்படிங்கிறது தெரியும். வி ஹாவ் அ மெக்கானிக்கல் பிரான்ச், சிவில் இருக்கு, இசிஇ இருக்கு, ட்ரிபிள் இருக்கு. ஓகே, இந்த ஒவ்வொரு பிரான்ச்லையும் மல்டிபிள் நம்பர் ஆஃப் பேட்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் பேட்ச் அண்ட் ஈவினிங் பேட்ச், ஆன்லைன் பேட்ச், இது மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பேட்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ஆர் என்ன நம்பர் ஆஃப் என்ன ஏதாவது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கும் போது மெக்கானிக்கல் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு டேட்டாவாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னு வச்சுக்காமே. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக ஒரு 97 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க, சிவில் மேபி ஒரு 95 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு சர்டன் டேட்டாஸ் வந்து நான் ரேண்டமாக ஃபில் பண்ணுறேன். ஓகே, ஈவினிங் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60, 85, 89, okay, 93, 96. This is not a realistic number. I'm just filling up it randomly. Okay, so the மாதிரி மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை நான் 2D ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகே, பிகாஸ் இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து ட்ரிபிள் ஈவினிங் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் யூ கேன் ஆன்சர், ரைட்? சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரிபிள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட, அதாவது ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவினிங் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் கேட்குறாங்க அப்படிங்கும் போது இட் இஸ் நத்திங் பட் 90, right? So within a fraction of a second you extract the data in the 2D form. ஒரு டேட்டாவை நான் காலமாவோ ரோவாவோ ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கும் போது ஏதாவது ஒரு டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களால் ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இதுவே நான் ஒரு செட் ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து நான் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இட் இஸ் கைண்ட் ஆஃப் டீடியஸ் திங். ஸோ இதனால தான் மேட்ரிசஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் உருவாச்சு. மேட்ரிசஸ் இஸ் நத்திங் பட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ டேட்டா இன் 2D ஃபார்ம். அவ்வளோதான். ஓகே, மேட்ரிசஸ் எப்படி வந்து ஒரு நார்மல் செட்டில் இருந்து கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எதனால இதை கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஜஸ்ட் தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ லெட்ஸ் see what is the matrix is. We all know matrix is the rectangular formation or rectangular array of m rows and n columns. Okay, rows na enna, columns na enna. If you see, this is the matrices. Okay, along the horizontal thing we call this as a row. Okay, horizontal wise நீங்க elements arrange பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம row அப்படின்னு சொல்லுவோம். vertical wise arrange பண்ண elements நம்ம column அப்படிங்கிற termல represent பண்ணுவோம். rowனா என்ன, columnனா என்ன அப்படிங்கிறது first உங்களுக்கு தெரியணும். ஓகே, horizontal wise arrange பண்ணிருக்க elements நம்ம row அப்படினும், vertical wise arrange பண்ணிருக்க elements column அப்படிங்கிற termல represent பண்ணுவோம். Okay, and we usually represent the order of a matrix as m cross n. Okay, here m represents number of rows and n represents number of columns. Okay, யாராவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு ரோவையும் செகண்ட் டேர்ம் காலமையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்களா? ஜஸ்ட் டெல் மீ வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ், கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வச்சு நம்ம என்ன ப்ரிடிக்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா how many number of elements present in that particular matrix. எனக்கு m ஓட வேல்யூ தெரியும், n ஓட வேல்யூ தெரியும். இதை வச்சு அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் என்னால் ப்ரிடிக்ட் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 163, 429, 631 இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படிங்கும் போது இதுல நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோமா? 1, 2, 3, 3 ரோஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன? 1, 2, 3, 3 காலம்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா இதை ப்ராடக்ட் பண்றது மூலமா இதுல எவ்வளோ நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு, மேட்ரிக்ஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத என்னால் ப்ரெடிக்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே,
ஸோ கலைமதி 2x3 சொல்லியிருக்கீங்க, சுபா 3x2, ஜெகதீஷ் 3x2, சுப்லக்ஷ்மி திரும்ப 2x3 சொல்லியிருக்கீங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் இஸ், நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்போவுமே நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் செகண்ட் எலமெண்ட் எப்போவுமே நம்பர் ஆஃப் காலம்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹியர் ஆல்வேஸ் ஹரிசாண்டல் எலமெண்ட்ஸை நம்ம ரோஸ் மூலமா, வெர்டிக்கல் எலமெண்ட்ஸை காலம் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ வி ஹாவ் 2 rows and 3 columns. 2x3 is the right answer. Okay, don't worry, suppose answer தப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்னா வரி பண்ணிக்காதீங்க. ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். போக போக ப்ராக்டிஸ் பண்ண you can easily solve this. Okay, fine. So this is what matrices is. இதனால இதை ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு தி டைப்ஸ் ஆஃப் தி மேட்ரிசஸ். டைப்ஸ் ஆஃப் தி மேட்ரிசஸ்ல இருந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. கொஞ்சம் 1 மார்க் டைப்ல எல்லாம் கேட்கணும் அப்படின்னா டைப்ஸ் பேஸ் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அண்ட் 2 மார்க் வைஸ் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இது ரெண்டையுமே நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to start with row and column matrices. ஓகே, வெரி குட்மா. ஜெகதீஷ், விஸ்வேஸ்வரன், பிரீத்தி, சுபலக்ஷ்மி எல்லாமே கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்க. சூப்பர் குட், சூப்பர் குட். ஸோ row matrixனா என்ன? A matrix having a single row is called as a row matrix. So அதுல எவ்வளோ காலம் வேணாலும் இருக்கட்டும், ஒரே ஒரு ரோ ப்ரெசென்ட் ஆயிருந்து அப்படின்னா அதை நம்ம ரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், A is equal to 3, 2, 1. ஸோ இதுல நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ? 3 காலம் இதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ? ஒரே ஒரு ரோ. ஓகே, ஸோ இதோட ஆர்டரை நான் 1x3 அப்படிங்கிற டேர்ம்ல எழுதலாம். If the matrix have only one row, we should call that matrix as a row matrix. நம்ம வந்து எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் டேர்ம்க்கு வரும். இப்போ பார்க்கும்போது சிம்பிளா தான் இருக்கும். ரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது நிறைய ரோ இருக்கிறத ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோமா, இல்லை ஒரு ரோ இருக்கிறத ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். எப்பவுமே ஒரே ஒரு ரோ இருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து a matrix having a single column is termed as a column matrix. So ஒரு particular matrix and that only have a single column, we represent that matrix as a column matrix. Example, A is equal to 3, 2, 4, 6. இத்தனை ரோ வேணாலும் இருக்கட்டும். ஓகே, ஒரே ஒரு காலம் தான் இதுல இருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ரோ வந்து எனக்கு எவ்வளவு 3 தான் இருக்கணுமா, 2 தான் இருக்கணுமா? இல்ல, எவ்வளவு ரோ வேணாலும் இருக்கலாம். காலம் ஒன்னே தான் இருக்கணும். அப்பதான் அதை நம்ம காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so what is the order of this column matrix? It is nothing but how many rows are there? 1, 2, 3, 4 cross 1. Okay, fine. So I have a question. ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, C அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இத M cross N அப்படிங்கிற டேர்ம்ல அதோட ஆர்டரை நான் ரெப்ரசென்ட் பண்றேன். So if I represent this C matrix as M cross 1, இது காலம் மேட்ரிக்ஸா ரோ மேட்ரிக்ஸா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஒரு C அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு, அதோட ஆர்டரை M cross 1 அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது காலம் மேட்ரிக்ஸா ரோ மேட்ரிக்ஸா? ஜஸ்ட் மென்ஷன் தி ஆன்சர் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி next type. That is a null matrix. ஓகே, ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம், 2D ஃபார்ம்ல டேட்டாவை நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஜீரோவா இருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம null matrix அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இஃப் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ, வெரி குட், வெரி குட்பா. கலை, கீர்த்தி, குட், சூப்பர் குட். So if all the elements of the matrix are zero, it is called as a null or zero matrix. Null matrix is also represented as a zero matrix. Okay, so yes ma, Subbu, Shibulakshmi, Prema, super good. So இங்க கீழே பாத்தீங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ரெஸ்பெக்டிவ் ஆர்டர்ல இருக்கு. ஓகே, 2 ரோ இருக்கு, 4 காலம் இருக்கு. ஸோ 2 cross 4 அப்படின்னு எழுதலாமா? the order of this matrix is 2 cross 4. இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படிங்கும்போது everything is zero, right? So I should call this matrix as a null matrix or zero matrix. எல்லா எலிமெண்ட்ஸுமே நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்ல ஜீரோவா இருக்கு அப்படிங்கும்போது அதை நம்ம null matrix அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த null matrixக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருக்கா? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இஸ் there any property behind null matrix? Yes. ரேண்டமா ஏதாவது ஒரு A மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த மேட்ரிசஸ் கூட நீங்க null matrices ஆட் பண்றீங்க அப்படிங்கும் போது, or else null matrices கூட if you add any matrices with any number of elements, okay,
Finally, we get the original A matrices. Okay, for example, இப்போ 2 3 1 0 அப்படிங்கிற matrices கூட நான் null matrix add பண்றேன் அப்படிங்கும்போது ஃபைனலா எனக்கு கிடைக்கிறது 2 3 1 0 as it is. நம்ம ஒரிஜினலா என்ன matrix எடுத்துட்டோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஜெகதீஷ் குட்மா. Okay, so this is the property behind the null matrices. So null matrix is also called as zero matrix. மறந்துடாதீங்க. And எப்பவுமே இந்த zero matrix or else null matrices zero அப்படிங்கிற termல represent பண்ணுவாங்க. O simply we can say it is a O. So next we have a square matrix. So square matrix அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு rectangular array. இதுல வந்து n number of rows இருக்கும், m number of columns இருக்கும், இது மாதிரிலாம் பார்த்தோம். So அந்த m and n ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஓகே, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, m cross n அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ m-உம் n-உம் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸை நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். A matrix having n rows and n column is called as a square matrix. இது வந்து diagonal 0-வா தான் இருக்கணும், or else மேல இருக்கிற எலிமெண்ட் 0-வா இருக்கணும், கீழே இருக்கிற எலிமெண்ட் 0-வா இருக்கணும், எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன் தான், நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹியர் தே ஹேவ் given 1 2 3 3 2 4 4 3 4. ஸோ திஸ் ரெப்ரசென்ட்ஸ் 3 cross 3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, அப்போ மேபி எம் நாட் ஈக்குவல் டு என்ன இருந்ததுன்னா, இந்த கண்டிஷன்ல இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஜெனரிக்கா என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா we call this as a rectangular matrix. எனக்கு m அதிகமா இருந்தாலும் சரி n அதிகமா இருந்தாலும் சரி அந்த மேட்ரிக்ஸை நம்ம ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். m-உம் n-உம் ஈக்குவலா இருக்கா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், m-உம் n-உம் அன்ஈக்குவலா இருக்கா, m அதிகமா இருந்தாலும் சரி n அதிகமா இருந்தாலும் சரி ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம லீடிங் டயகனல் ஆர் பிரின்சிபல் டயகனல் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மேபி நான் ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேனே, 3 2 6 5 9 3 1 2 3. ஓகே, ரேண்டமா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுல லீடிங் டயகனல் ஆர் பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, வாட் இஸ் த லீடிங் டயகனல் ஆர் பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸ்? திஸ் டேர்ம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற இந்த டேர்மும், செகண்ட் ரோல செகண்ட் காலம்ல இருக்கிற இந்த டேர்மும், தேர்ட் ரோல தேர்ட் காலம்ல இருக்கிற இந்த டேர்மும் தான் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் மேட்ரிக்ஸோட ட்ரேஸ், ஓகே, ட்ரேஸ் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ட்ரேஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 வேல்யூவும் நான் சம் பண்ணேன் அப்படிங்கும் போது ஐ கேன் கெட் தி ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஓகே, the sum of the diagonal elements of a square matrix is called as a trace of the matrix. Okay, so in the trace of the matrix behindல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே, கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் trace of a plus b is equal to trace of a plus trace of b. ஸோ இதுல என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேபி ரேண்டமா நான் ஒரு மேட்ரிசஸ் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். 1 2 1 5. ஓகே, 2 3 1 5 அப்படிங்கிற ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து அது அசியூம் பண்ணிக்கிறேன். பி வந்து 1 0 6 3, இதுவுமே ரேண்டமா அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் நான் ட்ரேஸ் எடுத்தேன்னு வச்சுக்கலேன். வாட் இஸ் த ட்ரேஸ் ஆஃப் ஏமா? வாட் இஸ் த ட்ரேஸ் ஆஃப் ஏ? இட் இஸ் நத்திங் பட் தி சம் ஆஃப் தி மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸா, இது எனக்கு 7 கொடுக்குது. வாட் இஸ் த ட்ரேஸ் ஆஃப் பி? Sum of the main diagonal elements, it gives me 4. Okay, so இதை தனித்தனியா நீங்க ட்ரேஸ் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்க ஃபைனலா வர வேல்யூவோட மேட்ரிசஸ் இருக்கும் இல்லையா, அந்த மேட்ரிசஸ்க்கு நீங்க ட்ரேஸ் கால்குலேட் பண்றீங்க அப்படிங்கும் போது அதுவும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லெட்ஸ் சால்வ் திஸ். a plus b எனக்கு என்ன கிடைக்கும்? எப்பவுமே அடிட்டிவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த செகண்ட் எலிமெண்ட் இப்படி டைரக்டா தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ 2 plus 1 gives me 3. 3 plus 0 gives me 3. 1 plus 6 gives me 7. 5 plus 3 gives me 8. Okay, இப்போ இதுக்கு trace எடுப்போமா? What is the trace? 8 plus 3. So that represents 11. So sum பண்ண a plus b கண்டுபிடிச்சேன், எனக்கு கிடைச்ச trace 11. Okay, a க்கு தனியா கண்டுபிடிச்ச trace 7,
பிக்கு தனியாக கண்டுபிடிச்ச ட்ரேஸ் 4. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும் போதும் 7 + 4 ஆட் பண்ணும் போதும் எனக்கு கிடைக்கிற வேல்யூ 11. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக வர மேட்ரிசஸ்க்கு ட்ரேஸ் கண்டுபிடிச்சாலும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் மேட்ரிசஸ்க்கு ட்ரேஸ் கண்டுபிடிச்சாலும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ட்ரேஸ். ஓகே, ஃபைன். ஸோ எஸ், வி ஹாவ் அனதர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ. ஸோ ட்ரேஸ் ஆஃப் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரேஸ் ஆஃப் a minus b is equal to ட்ரேஸ் ஆஃப் a minus ட்ரேஸ் ஆஃப் b. தவிர்த்து ட்ரேஸ் ஆஃப் ab is not equal to ட்ரேஸ் ஆஃப் a into ட்ரேஸ் ஆஃப் b. ஸோ இந்த டேர்ம்ல அவங்க என்ன ரெப்ரசென்ட் பண்ண வராங்க? நம்ம தனித்தனியாக இருக்கிற மேட்ரிசஸ்க்கு ட்ரேஸ் எடுத்து அதை ப்ராடக்ட் பண்ண மேட்ரிஸோட ட்ரேஸ்க்கு ஈக்குவலாக இருக்காது. யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம்? எஸ், இட் ஷுட் பி ஈக்குவல் அப்படின்னு நினைப்போம். பட் இட் இஸ் நாட். ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் ஈவன் ட்ரேஸ் ஆஃப் BA is not equal to trace of B into trace of A. And trace of AB is equal to trace of BA. ஓகே, ஸோ A and B அப்படின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு. அதை நான் ப்ராடக்ட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸாக எடுத்து வச்சிருக்கேன். B and A சேம் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நான் வந்து அந்த ஆர்டரை மட்டும் மாற்றி மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ கிடைச்ச ரிசல்ட்டோட ட்ரேஸை நான் எடுக்கும் போது எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வரும். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா இந்த பார்ட்டில் கண்டிப்பாக நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். AB is not equal to trace of A dot trace of B, but the trace of AB is equal to trace of BA. This is a bit confusing, but ஞாபகம் வச்சுக்கோங்க, தனித்தனியாக நம்ம வந்து அதாவது மேட்ரிசஸ் எடுத்து தனித்தனியாக ட்ரேஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கும் போது அது அன்ஈக்குவலாக இருக்கும். பட் ரெண்டு சைடுமே நான் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது the trace is equal. Okay, so these are the very important properties of the trace. Let's move on to the next type of matrix is diagonal matrix. Okay, a square matrix all whose elements expect those in leading diagonal are 0 is called as a diagonal matrix. Okay, a diagonal matrix is also a square matrix, but இதில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம லீடிங் பிரின்சிபல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஓகே, A11, A22, A33. ஸோ இந்த 3 எலமெண்ட் தவிர்த்து அது எல்லா எலமெண்ட்டும் 0வா இருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம diagonal matrix அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ for example, I can write 1, 0, 0, 0, 2, 0, 0, 0, 3. So as you can see, the principal diagonal elements தவிர்த்து மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் 0வா இருக்கு அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸில் அப்படின்னா அது diagonal matrix அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த diagonal matrixக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. If A and B are diagonal matrices, then A plus B is the diagonal matrix. Okay, ஏவும் பியும் diagonal மேட்ரிக்ஸாக இருக்கு அப்படிங்கும் போது அதை ஆட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா? அந்த மேட்ரிசஸும் கண்டிப்பாக நமக்கு diagonal மேட்ரிக்ஸஸ் தான் இருக்கும். ஓகே, ஒரு விஷயம், இப்போ டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ diagonalனா என்ன, ஸ்கேலானா என்ன, யூனிட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்கள் எந்த விஷயத்தில் ஸ்டாண்ட் அவுட் ஆகணும் அப்படின்னா இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ண விஷயங்கள் தான். ஓகே, மோஸ்ட்லி பீப்புள் கவர் பண்ணாத விஷயங்கள் தான் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான். ஓகே, இதில் நீங்கள் ஒன்ஸ் தரவாயிட்டீங்க அப்படிங்கும்போது யூ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் ஓவர் தி கண்டென்ட்ஸ். ஃபைன், யா. ஸோ இப்போ A and B ரெண்டுமே diagonal மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது அதை ஆட் பண்ணி வர மேட்ரிசஸும் diagonal மேட்ரிக்ஸாக இருக்கும். A and B ரெண்டுமே diagonal மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது அதை சப்ட்ராக்ட் பண்ணி வர ரிசல்ட்டாக கிடைக்கிற மேட்ரிஸஸும் diagonal மேட்ரிக்ஸாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், A diagonal மேட்ரிக்ஸாக இருந்தால் A ஸ்கொயரும் diagonal மேட்ரிக்ஸாக இருக்கும். B diagonal மேட்ரிக்ஸாக இருக்கா, B ஸ்கொயரும் diagonal மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகே, A diagonal மேட்ரிக்ஸாக இருக்கா, A பவர் டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னா நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா, ஃபர்தராக பார்ப்போம், டோன்ட் வரி. A பவர் டிரான்ஸ்போஸும் நமக்கு diagonal மேட்ரிக்ஸாக இருக்கும். B பவர் டிரான்ஸ்போஸும் நமக்கு diagonal மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகே, இதை தவிர்த்து A diagonal மேட்ரிக்ஸாக இருக்கு அப்படிங்கும் போது ஓகே, ஜஸ்ட் டிஎம்ங்கிற டேர்ம்ல என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறோம், diagonal மேட்ரிக்ஸ். ஓகே, A diagonal மேட்ரிக்ஸாக இருக்கு அப்படிங்கும் போது A இன்வர்ஸும் diagonal மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகே,
A diagonal matrix இருந்ததுன்னா A inverse என்னவா இருக்கும்? அதுவும் நமக்கு diagonal matrices இருக்கும். These are the very important things regarding diagonal matrices. Okay, so let's move to the scalar matrix. Scalar matrix. A square matrix in which diagonal elements are equal, all other elements are zero is called as a scalar matrix. So, இதுவும் one of the diagonal matrix தான். But என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இங்க சொன்னேன் 1, 2, 3 இது மட்டும் நமக்கு நான் ஜீரோவா இருக்கு. ஸோ இதை வந்து நான் diagonal matrixனு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 எலமெண்ட்டும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 3, 0, 0, 0, 3, 0, 0, 0, 3. As you can see, principal diagonal elements எல்லாமே நமக்கு 3 இருக்கு. Other than that, எல்லாமே 0 இருக்கு. ஓகே, ஸோ principal diagonal element எல்லாம் சேமா இருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ கிவ்ஸ் ஃபியூ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுல எது வந்து கரெக்டா இருக்கும், எது தப்பா இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ஓகே, all scalar matrix or diagonal matrix all square matrix or diagonal matrix all diagonal matrix or scalar matrix. Okay, statement 1, statement 2, statement 3. So இதுல என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. Take your time. I will give you few seconds. Just mention which are the statements are correct here. All scalar matrix are diagonal matrix. எல்லா ஸ்கேலார் மேட்ரிக்ஸுமே கண்டிப்பா diagonal matrix-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. All square matrix are diagonal matrix. எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸுமே கண்டிப்பா diagonal matrix-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then all diagonal matrix are scalar matrix. எல்லா diagonal matrix-உம் கண்டிப்பா scalar matrix-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So which of these statements are correct? Give your answers. 1 and 2. Priya Ravi வந்து 1 and 2 correct அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. Other people? 1 and 3 correct. Statement 1 correct. Okay. Others? This simple question. Try to answer. Kalai 1. Okay. A alone correct. So, it's very good, ma. A lot of few people answered it correctly. Okay. So, all scalar matrix are diagonal matrix. So, ஒரு diagonal matrix எடுத்து அதில் இருக்கிற அந்த பிரின்சிபல் எலிமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு சேமா இருந்தது அப்படின்னா அதை நான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்வேன். ஸோ ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது எனக்கு என்னவா இருக்கணும், diagonal மேட்ரிக்ஸா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர் diagonal மேட்ரிக்ஸ். எல்லா ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் நமக்கு வந்து diagonal மேட்ரிக்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 3, 2, 6, 1, 3, 2, 0, 4, 6. இதோட ஆர்டர் என்ன? 3 cross 3. கரெக்டா? இதை நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். ஆனா இதை நான் diagonal மேட்ரிக்ஸ் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, ஆல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் diagonal மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பா இது தப்பு தானே. All diagonal matrix are square matrix. That is true, but all square matrix are not diagonal matrix. Okay, so that statement என்னமா? All diagonal matrix are scalar matrix. Okay, இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். All diagonal matrix எல்லாமே வந்து scalar matrix-ஆ தான் இருக்கும். அப்படியா? 3, 0, 0, 0, 1, 0, 0, 0, 2. Okay, இது என்னது? இது ஒரு diagonal matrix. கரெக்டா? லீடிங் diagonals தவிர்த்து எல்லாமே 0-வா இருக்கு. ஆனா இதை நான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ இப்போ ஆப்ஷன் 3, அதாவது ஸ்டேட்மெண்ட் 3 எனக்கு கரெக்டா இருக்குமா? கண்டிப்பா இல்லையில.
all diagonal matrices are not scalar matrix, but all scalar matrix are diagonal matrix. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொஷின் கேட்க சான்சஸ் இருக்கு. அவங்க சிம்பிளா ஸ்கேலானா என்ன, டைகனல்னா என்ன, இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின் கேட்கும் போது தான் நமக்கு லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். சப்போஸ் கிளியரா புரிஞ்சது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் டு தி next let's move to the next step, unit matrices. So unit matrices பொறுத்த வரைக்கும் எஸ், இதுவும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான், இதுவும் ஒரு டைகனல் மேட்ரிக்ஸ் தான். ஓகே, இதுவும் ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் தான். பட் நம்ம பார்த்து அந்த டைகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேமா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல. அந்த சேமா இருக்கிறது 1 இருந்ததுன்னா, ஓகே, ஸோ இங்க நான் 3 எழுதுனேன் இல்லையா, 3 அப்படின்ட்டு. ஸோ இந்த 3க்கு பதிலா எல்லா எலிமெண்ட்ஸும் எனக்கு 1 இருக்கு அப்படிங்கும் போது அதை நாம ஸ்கேலார் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 1 0 0 0 1 0 0 0 1. ஓகேமா? Okay, so this is called as a unit matrix, or it is also called as a identity matrix. So இத I அப்படிங்கிற termல represent பண்ணுவாங்க. Okay, and this is super important matrix அப்படினே சொல்லலாம், because we have lots of properties over this matrix. Okay, so a diagonal element of order n which has unity for all its diagonal elements is called as a unit matrix or identity matrix. So what is the property behind this? ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அதை நாம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்றோம் அப்படிங்கும் போது, ஆர் எல்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கூட எனி அதர் ரேண்டம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படிங்கும் போது ஃபைனலி வி கெட் ஏ. ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பவர் எனிதிங். ஓகே, ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்து நீங்க அதை ஸ்கொயர் பண்ணுங்க, கியூப் பண்ணுங்க, 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பவர் எனி நம்பர் gives you again an identity matrix. For example, I cube is equal to I. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. ஒரு 3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. 2x3லயோ இல்ல 2x2லயோ இல்ல 3x3லயோ எடுத்துக்கோங்க. ஓகே, மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும்? ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா தான் இருக்கும். Okay, third one, identity matrix power inverse. Okay, inverse of identity matrix again give us an identity matrix. Okay, ஒரு identity matrix எடுத்து அதுக்கு inverseலாம் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? நெக்ஸ்ட் செஷன்ல, அப்கமிங் செஷன்ல நம்ம எல்லாமே கிளியரா பார்க்க போறோம். நோ நீட் டு வரி அபௌட் எனிதிங். ஓகே, சோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கும்போது அதுவும் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் கொடுக்கும். அண்ட் fourth, determinant of identity matrix. Okay, determinant of identity matrix gives you 1. அதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா it gives you 1. Fine, so these are the important properties regarding unit matrix. Okay, so let's move on to the next matrix, singleton matrix. So singleton matrix பொறுத்த வரைக்கும் அந்த particular matrixல ஒரே ஒரு காலம் or ஒரே ஒரு row present ஆயிருக்கு அப்படிங்கும்போது we call that matrix as a singleton matrix. Okay, if there is only one element in the matrix, it is called as a singleton matrix அப்படின்னு சொல்றாங்க. So obviously a number of rows is equal to 1 ஆவும் இருக்கும், number of columns is equal to 1 தான் இருக்கும். இங்க just 3 அப்படிங்கறதுல ரெப்ரசன்ட் பண்றேன், 1+1ல ரெப்ரசன்ட் பண்றேன் அப்படின்னா இதுதான் என்னன்னு சொல்லலாம்? சிங்கிள்டன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Okay, so next we have a horizontal matrix. So yes, square matrix பார்த்தோம், rectangular matrix பார்த்தோம். Rectangular matrix ஓட types தான் இந்த horizontal matrix அப்படின்னு சொல்லலாம். Okay, the matrix of orders m cross n is a horizontal matrix if n greater than m. So இதுல இருந்து என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப் ரோஸை விட நம்பர் ஆஃப் காலம் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது அதை எப்பவுமே நம்ம horizontal matrix அப்படின்னு சொல்லலாம். As you can see, this looks horizontal, right? இது ஒரே ஒரு கண்டிஷன் தான். நம்பர் ஆஃப் ரோவை விட நம்பர் ஆஃப் காலம் அதிகமா இருந்தா அதை நம்ம horizontal matrixனு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு what is the number of row? It is 2. What is the number of column? It is 4. Right? So we can call this as a horizontal matrix. Next we have a vertical matrix. So in இதுல number of column விட number of row அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது, அதாவது m if greater than n, we call that matrix as a vertical matrix.
ஓகே, ஸோ ஹியர் 2 5 1 1 3 6 2 4 கொடுத்துருக்காங்க. எத்தனை ரோஸ்மா இருக்கு? 4 ரோ இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? வெறும் 2 காலம் இருக்கு. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ரோ அதிகமா இருக்கு காலமை விட அப்படிங்கும் போது அதை நம்ம வெர்டிகல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். Next, we have a triangular matrix. So, upper triangular, lower triangular matrix base பண்ணி நிறைய questions வந்து கேட்குறாங்க. So, triangular matrix is important. Okay, a square matrix is said to be a triangular matrix if elements above or below the principal diagonal elements are 0. So, if I am taking 1 2 3, okay, இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? Principal diagonal elements சொல்லுவோம். இதுக்கு மேலே இருக்கிற டேர்ம்ஸோ இதுக்கு கீழே இருக்கிற டேர்ம்ஸோ எல்லாமே ஜீரோவா இருந்தது அப்படிங்கும் போது அதை நம்ம ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அதை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், எப்போ அதை லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா, பிரின்சிபல் எலிமெண்ட்ஸ் கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே, ஓகே, பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே ஆப்போசிட்ல வரும். ஓகே, அப்பர் அப்படிங்கிற வார்த்தை எதனால யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்பர் சைட்ல இருக்கு, லோவர் சைட்ல எல்லாமே ஜீரோவா இருக்கு. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் சொல்றாங்க அப்படிங்கும் போது டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கு அப்படின்னா அதை நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவே லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன? இது பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸ், ரைட்? இந்த பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு மேல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே ஜீரோவா இருக்கு அப்படிங்கும் போது we call that particular matrices as a lower triangular matrix. In lower triangular matrix, all the elements above the principal diagonal are 0. Okay, then we have singular matrix and non-singular matrix. So, எப்போ ஒரு மேட்ரிக்ஸை சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம், எப்போ ஒரு மேட்ரிக்ஸை நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா, you need to find out a value. ஒரு வேல்யூ ஃபிகர் அவுட் பண்றது மூலமா நம்ம மேட்ரிசஸை கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் மேட்ரிக்ஸ், ஓகே, ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஜீரோவா வருது, ஃபைனலா எனக்கு ஆன்சர் வந்து ஜீரோவா வருது அப்படிங்கும் போது அதை சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, இல்ல அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு நான் ஜீரோவா இருக்கு. ஓகே, இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் மேட்ரிசஸ் இஸ் நாட் ஜீரோ, வி கால் தட் மேட்ரிசஸ் as நான் சிங்குலர். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இது மாதிரி ஒரு மேட்ரிசஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு ஐம் கோயிங் டு ஃபிகர் அவுட் தி டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி மேம் கேல்குலேட் பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் லுக் அட் திஸ். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க வந்து இந்த ரோ இந்த ரோ இந்த ரோ ஏதோ ஒரு ரோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எலிமெண்ட் பேஸ் பண்ணி மற்ற ரோஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் டிட்டர்மினன்ட் வேல்யூவா நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதோட வேல்யூ எப்படி ஃபிகர் அவுட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் ஐம் கோயிங் டு கன்சிடர் திஸ் ரோ. ஓகே, ஸோ 1 இன்ட்டு எந்த எலிமெண்ட் எடுத்திருக்கணும் அதோட ரோவையும் அதோட காலமையும் விட்டுருங்க. ஓகே, இதுதான் அதோட ரோ, இதுதான் அதோட காலம். எந்த எலிமெண்ட் எடுத்திருக்கணும் அதோட ரோவையும் அதோட காலமையும் நீங்க விட்டுறணும், அப்படியே எலிமினேட் பண்ணிடும். உங்க கண்ணுக்கு அது தெரியவே கூடாது. பேலன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் விட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னது? 5 6 8 9. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 5 9s are 45, right? Then 8 6s are 48. ஓகே, ஃபைன். ஸோ இந்த வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. நடுவில் என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ் சிம்பிள் தான் எப்போவுமே யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட், நெக்ஸ்ட் வந்து நான் இந்த எலிமெண்ட் பார்க்குறேன். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரோ செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அல்டர்னேட்டிவா அதுக்கு நம்ம சைன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஐம் கோயிங் டு டேக் த நெகட்டிவ் டேர்ம் -2 இன்ட்டு. இப்போ என்ன எலிமெண்ட் எடுத்தோமோ அதோட ரோவையும் அதோட காலமும் உங்களுக்கு கண்ணில் தெரியக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன், கரெக்டா? இப்போ 4 9 4 9s are 36 minus 7 6 are 42, ரைட்? அடுத்து என்ன சிம்பிள் இருக்கு? இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் 3 இன்ட்டு. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம எப்படி ஃபிகர் அவுட் பண்றதுங்கிறத ஃபர்தரா பார்ப்போம். ஜஸ்ட் ஐ எம் கிவிங் யூ திஸ் வேல்யூ ஜஸ்ட் டு ப்ரூவ் திஸ் மேட்ரிசஸ் இஸ் சிங்குலர் ஆர் நான் சிங்குலர், அவ்வளோதான். ஓகே, டிட்டர்மினன்ட் பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், டோன்ட் வரி. ஸோ 3 இன்ட்டு
ஸோ இப்போ இந்த எலமெண்ட் எடுத்திருக்கேன், இதுவும் உங்களுக்கு கண்ணில் தெரியக்கூடாது. 4 into 8. What is 4 into 8? 32 minus 7 5s are 35. So on solving this, what do you get? Minus 3 கிடைக்குமா? Minus 3 plus 12. Okay, so yeah, plus 12 and minus 9. Okay, so get 0. So if this determinant value is 0, what should I call this matrices? என்ன matrices சொல்லலாம்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு matrices figure out பண்ணி அதோட determinant எனக்கு 0வா கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த matrices நான் என்னன்னு சொல்லலாம்? கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. Let's move to the next matrices. Transpose of a matrix. Okay, what we call transpose of a matrices? By interchanging the rows and column, if you form a matrix, that we call as a transpose of a matrix. Okay, so if I take A is equal to 3 6 5 1 2 3 4 2 1, இது மாதிரி என்கிட்ட ஒரு matrices இருக்கு. இதுக்கு transpose நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, எஸ்மா, வெரி குட் கல். இதுக்கு நான் transpose கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது just you need to interchange the row and column of that particular matrix. வெரி குட் மா, கலை, அன்பழகி, ஜக்தீஷ், சூப்பர் சூப்பர். இதுதான் என்னோட ரோ. இந்த ரோவை எடுத்து நான் காலமா எழுதணும். ஓகே, அப்போ 3 6 5 அப்படின்னு எழுதுவேன். ஓகே, விஸ்வேஷா, குட்மா. தென் திஸ் இஸ் மை ரோ. இந்த ரோவையும் நம்ம நெக்ஸ்ட் காலமா எழுதணும். செகண்ட் காலமா 1 2 3 அப்படின்னு எழுதுவேன். அடுத்து we have a third row and third row is formed into third column. ஒரு செகண்ட் ரோ எடுக்கிறேன்னா செகண்ட் காலமா எழுதுங்க. தேர்ட் ரோ எடுக்கிறீங்களா அதை வந்து தேர்ட் காலமா எழுதுங்க. இப்படி ரோவை காலமா இன்டர்சேஞ்ச் பண்றது மூலமா யூ கேன் கெட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இதை என்ன டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா a பவர் t அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸும் சூப்பர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பிகாஸ் as I already told, டைப்ஸ் எல்லாருமே தெரியும், ப்ராப்பர்ட்டிஸ் plays a major role. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். Okay, the matrix obtained from any given matrix by interchanging the rows and columns is called as a transpose of A. It is denoted by A dash. அதாவது A dash அப்படிங்கிற சிம்பிள்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாலும் or A power T அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாலும் we say that matrix is as transpose of a matrix. Vishwesha, good. It is a singular matrix. Good ma. Okay, so இதுல properties என்னென்ன இருக்கு? Kindly note this. So ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கீங்க, அதை நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணா ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸா தான் இருக்கும். ஓகே, ஒரு மேட்ரிக்ஸ் ஏ எடுத்திருக்கீங்க, அதை ஸ்கொயர் பண்ணி நீங்க டிரான்ஸ்போஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது ஒரு டிரான்ஸ்போஸ் பண்ண மேட்ரிக்ஸஸ் ஸ்கொயர் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அண்ட் ரெண்டு மேட்ரிக்ஸஸ் எடுத்திருக்கீங்க, பிளஸ் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்து ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கீங்க, அதை ப்ராடக்ட் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ரிவர்ஸா அந்த மேட்ரிக்ஸஸை நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். This is super important property, the most favorite property of all the question setters. Okay, AB the whole transpose is equal to B transpose into A transpose, right? Okay, so எப்பவுமே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா A transpose டாட் B transpose கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் டோட்டலி ராங். இது ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணாதான் நமக்கு ஈக்குவலான எலிமெண்ட் கிடைக்கும். ஸோ AB transpose is equal to B transpose dot A transpose. And fifth one, this is also again a super important, ABCD. ஒரு 4 மேட்ரிக்ஸஸ் எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்றேன் அப்படிங்கும்போது that gives me S transpose in a reverse order. D transpose, T transpose, B transpose, A transpose. Okay, again I get in a reverse order only. So this 5 properties regarding transpose of a matrix is important. Okay, so let's move on to the a few rare types of matrices, symmetric and skew symmetric matrices. இது வரைக்கும் பார்த்த matrices எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸஸ் பற்றி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸஸ் எடுக்கிறேன், அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்கும் போதும் எனக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸஸ்க்கு சேமா இருக்கு எலமெண்ட்ஸ் அப்படின்னா அதை நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே, ஸோ இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு. இதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா என்னமா பண்ணணும்? ரோவை காலமா மாற்றணும், ரைட்? ஸோ 1 2 3 கேன் ஐ ரைட் லைக் திஸ்? அடுத்து 2 4 5 அண்ட் 3 5 2 இதை எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இது 2 4 5 எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். 1 2 3 எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ரோவை காலமாக மாற்றிருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்க்கும் போதும் நமக்கு வந்து 1 2 3 கரெக்டாக இருக்குது, 2 4 5 கரெக்டாக இருக்குது, 3 5 2 கரெக்டாக இருக்குது. ஸோ எவ்ரி ரோ அண்ட் எவ்ரி காலம் இஸ் சேம் ஹியர். டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸஸ்க்கு, அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா we should call that matrices as a symmetric matrices. Okay, so இதுலயும் properties is super important. A plus A transpose. Suppose ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க, அது டிரான்ஸ்போஸ் பண்ணி அகைன் அந்த மேட்ரிக்ஸ் கூட ஆட் பண்றீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு வர அவுட்புட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் ரெண்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கேன், ஏ அண்ட் பி அப்படின்ட்டு ரெண்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே, அதை ப்ராடக்ட் பண்றீங்க. இப்போ ஏபி இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்குமா அப்படின்னா இல்ல. அண்ட் பிஏ இந்த மேட்ரிக்ஸ் எனக்கு சிமெட்ரிக்கா இருக்குமா அப்படின்னா, அதாவது இந்த ஃபைனல் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட் அவுட்புட்டா ஒரு மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா, இது வந்து நமக்கு சிமெட்ரிக்கா இருக்குமா அப்படின்னா நோ, it is not symmetric. You should know all this thing. Okay, and AB minus BA நான் ப்ராடக்ட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் வச்சிருக்கேன், அகெயின் ரிவர்ஸ் ஆர்டர்ல ப்ராடக்ட் பண்ணி இன்னொரு மேட்ரிக்ஸ் வச்சிருக்கேன். இது ரெண்டையும் நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படின்னா you get skew symmetric matrix. Okay, so what does mean by skew symmetric matrix? இதை வந்து நம்ம ஃபர்தரா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் நான் வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே, ஒருவேளை ரெண்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஏங்கிற ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், பிங்கிற ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், ரெண்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்து ப்ராடக்ட் பண்ணி பார்க்குறேன், ஃபைனலாக எனக்கு கிடைக்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடையாது, நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஒருவேளை நான் ப்ராடக்ட் பண்ணுறதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கும் போது எனக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் கிடைக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் தட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்? A square matrix is said to be skew symmetric if A transpose is equal to minus A. Okay, A transpose is equal to minus A அப்படின்னு சொல்றாங்க. So இதை நான் கொஞ்சம் மாத்தி minus of A transpose is equal to A ன்னு எழுதலாமா? Is the property same? Yes, same. Just minus நான் அந்த சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை செக் பண்ணி பார்ப்போம். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, இதை ஃபர்ஸ்ட் நான் டிரான்ஸ்போஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதோட சைனை எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா திரும்பவும் எனக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸே கிடைச்சிது அப்படிங்கும் போது அது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்கிறாங்க. ஓகே, செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸை நான் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னமா வரும்? 0 2 1. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட் காலமாக எழுதிருக்கேன், அடுத்த செகண்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலமாக எழுதுறேன், -2 0 -3. தேர்ட் ரோவை எடுத்து தேர்ட் காலமாக எழுதுறேன், -1 3 0. ஓகே, மாத்தியாச்சு. இப்போ வெறும் நான் ஏ டிரான்ஸ்போஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸை மாற்றணும் இல்லையா? ஷால் வி டூ தட்? எஸ். ஸோ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 0, -2க்கு பதிலாக 2 வரும், -1க்கு பதிலாக 1 வரும். ஓகே, 1 வரும், -2 0 -3 -1 3 0. ஓகே, லெட்ஸ் செக். இதுவும் நம்மளோட ஒரிஜினல் மேட்ரிக்ஸும் சேமா இருக்கா? 0 2 1. ஓகே, இங்கேயும் எனக்கு 0 2 1. -2 0 -3. ஓகே, இங்கேயும் எனக்கு -2 0 -3 -3 சாரி -1 3 0 -1 3 0. எஸ், இட் இஸ் ட்ரூ. ஸோ எந்த ஒரு மேட்ரிக்ஸ் அதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெகட்டிவா எடுத்து வேல்யூவை நெகட்டிவா எடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் நெகட்டிவா மாற்றி செக் பண்ணும்போது எனக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸை கொடுக்குது அப்படிங்கும் போது ஐ ஷுட் கால் தட் மேட்ரிக்ஸ் as a skew symmetric matrix. ஓகே, காட் த பாயிண்ட்? இப்போ புரியுதா இந்த பிரின்சிபல்? இந்த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நம்ம கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஐ ஹோப் நவ் யூ கெட் இட். ஸோ இந்த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா அப்படின்னா எஸ், வி ஹாவ் அ ப்ராப்பர்ட்டிஸ். ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன், ஏவும் எனக்கு ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்கு, பியும் எனக்கு ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்கு. இப்போ ஏ பிளஸ் பி ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்குமா அப்படின்னா எஸ், இட் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். அண்ட் ஏ மைனஸ் பி ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்குமா அப்படின்னா எஸ், அதுவும் நமக்கு ஸ்கியூ சிமெட்ரிக்கா தான் இருக்கும். தென் ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஓகே, சாரி,
this is not a square. இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். a square நமக்கு ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்குமா அப்படின்னா இல்ல. ஸோ இந்த இடத்துல ஒரு கேட்ச். என்னதான் நான் வந்து ஏங்கிறது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிறது ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்காது, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா கிடைக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இது. திஸ் இஸ் டூ இம்பார்ட்டன்ட். ஓகே, பியும் என்னது நமக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் தான். இதையும் நீங்க ஸ்கொயர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்னமா கிடைக்கும்? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகே, தென் a ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர். a எனக்கு ஸ்கியூ சிமெட்ரிக், b எனக்கு ஸ்கியூ சிமெட்ரிக். இது ரெண்டையும் நீங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றீங்களோ இல்ல மைனஸ் பண்றீங்களோ ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ சிமெட்ரிக்கா இருக்கும், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகே, so this properties are super important regarding symmetric and skew symmetric matrices. Know this, kindly know this. So let's move to the next type, orthogonal matrix. So orthogonal matrix அப்படிங்கிறது it is a square matrix. Okay, it is of course a square matrix and its property is what? A into A transpose is equal to A transpose into A is equal to identity matrix அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் நீங்க ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கீங்க, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி இன்னொரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்றீங்க அப்படிங்கும் போதும் ஓகே உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கிறது ஐ மேட்ரிக்ஸ் தான் இருக்கு அப்படின்னா யூ ஷுட் கால் தட் மேட்ரிக்ஸ் as a orthogonal matrix. எக்ஸாம்பிளுக்கு we have this thing. Okay, A is equal to cos theta cos alpha sin alpha minus sin alpha cos alpha. Okay, example இது கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துருவோமா? Let's check this. So first நான் எழுதிக்கிறேன் cos alpha. Let me reduce the thickness first. Okay, cos alpha sin alpha. Next minus sin alpha cos alpha. இதுதான் என்னது எனக்கு A. இப்போ A transpose என்ன வரும்? Just I need to change the row and column. So cos alpha minus sin alpha sin alpha cos alpha பண்ணியாச்சு. இப்போ இதையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். So let's do that. First row, first column. So cos square alpha plus sin square alpha கிடைக்குமா? இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். cos square alpha plus sin square alpha. Next first row, second column. அதை நான் இங்க எழுதணும். So minus cos alpha sin alpha plus sin alpha cos alpha. Okay, அடுத்து second row, first column. அதை இங்க எழுதணும் நம்ம. So sin alpha minus sin alpha cos alpha plus cos alpha sin alpha. Okay, then this second row, second column. Minus sin alpha into minus sin alpha என்னமா? sin square alpha வா? Okay, plus cos square alpha. So as per trigonometrical identities, cos square alpha plus sin square alpha ஓட வேல்யூ என்னது? It is nothing but 1. Okay, அடுத்து இங்க minus cos alpha plus cos alpha sin alpha எனக்கு 0 ஆயிரும். அடுத்து இங்கேயும் எனக்கு ரெண்டு டேர்ம்ஸும் 0 ஆயிரும். And இங்க sin square alpha plus cos square alpha, it's nothing but 1. So finally what I get is identity matrix. So ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க, அதை டிரான்ஸ்போஸ் பண்றீங்க, அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபைனலா உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குது அப்படின்னா we should call that matrix as an orthogonal matrix. Okay, so this is very important. Next, idempotent matrix. What is idempotent matrix அப்படின்னா, if you take a matrix, okay, ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க, அதை ஸ்கொயர் பண்ணி பார்க்கும்போதும் சேம் நமக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸே கிடைக்குது. ஓகே, இஃப் matrix square gives a original A matrix, we should call that matrix as a idempotent matrix. ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நோட், நீங்க ஸ்கிரிபிள் நோட் மாதிரி எது குட்டியா வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது எழுதி வால்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்கேலா, டைகனல், யூனிட், நல் இது எல்லாமே தெரியும். பட் ஐடெம்பொடன்ட்னா என்ன, நல் பொடன்ட்னா என்ன, ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன, இது மாதிரி விஷயங்கள் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இன்னும் யூ டென் டு see lots and lots of units coming up. ஓகே, ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும், ஒரு குட்டி ஷார்ட் நோட்ஸா எழுதி வால்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. இஃப் யூ get to see this more often, you will memorize it. Next, involuntary matrix. ஸோ involuntary matrix அப்படிங்கிறது சேம் எப்படி வந்து இங்க நமக்கு ஐடெம்பொடன்ட் மேட்ரிக்ஸ்ல வந்து a ஸ்கொயருக்கு ஈக்குவலா a இருந்ததோ, இங்க சப்போஸ் நம்ம a ஸ்கொயர் எடுக்கிறோம் அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ்க்கு
ஸ்கொயர் பண்றோம் அப்படிங்கும்போது ஃபைனல் அவுட்புட் நமக்கு எப்பவுமே ஐடென்டி மேட்ரிக்ஸா இருக்கும். அது நம்ம என்ன சொல்லுவோம், இன்வாலட்ரி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இஃப் a square is equal to identity matrix, a square is equal to identity matrix, மேபி நான் வந்து 2x2 மேட்ரிக்ஸை வந்து டீல் பண்ணிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு 1001 கிடைக்குது. ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம இன்வாலட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் nilpotent மேட்ரிக்ஸ். Nilpotent matrix is said to be nilpotent of index n if a power n is equal to 0. ஸோ ஒரு அழகான கான்செப்ட் அது. என்ன அப்படின்னா, a power n is equal to 0 வா இருக்கு அப்படிங்கும்போது அந்த மேட்ரிக்ஸை, இந்த a மேட்ரிக்ஸை நான் வந்து nilpotentனு சொல்லலாம் ஆஃப் அ இண்டெக்ஸ் n அப்படின்ட்டு. மேபி ஒரு இது வந்து ஜெனரிக்கான கேஸ். மேபி a கியூப் நான் பண்ணும்போது, ஓகே, a ஸ்கொயர் பண்ணி திரும்பவும் அதை வந்து நான் ஏவால மல்டிப்ளை பண்ணி நான் a கியூப் கொண்டு வரேன். அந்த a கியூப் எனக்கு 0வா இருக்கு அப்படின்னா ஐ கால் திஸ் a மேட்ரிக்ஸ் as nilpotent of index 3. ஓகே, ஒருவேளை a பவர் 6 தான் எனக்கு 0வா வருது, எனக்கு a ஸ்கொயர் 0வா இல்ல, a கியூப் 0வா இல்ல, a பவர் 4 0வா இல்ல, a பவர் 6 தான் எனக்கு 0வா இருக்கு அப்படிங்கும்போது அந்த மேட்ரிக்ஸை நான் என்னன்னு கூப்பிடணும் அப்படின்னா nilpotent of index 6. ஓகே, இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும் nilpotentனா என்ன. ஒரு மேட்ரிக்ஸை நீங்க வந்து ஸ்கொயர் பண்றீங்க, கியூப் பண்றீங்க, பவர் 4 பவர் 6 பவர் 8 கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது எப்போ அந்த மேட்ரிக்ஸ் நல் மேட்ரிக்ஸா மாறுது. நல் மேட்ரிக்ஸ் 0னா என்னமா, இந்த இடத்துல எதை ரெப்ரசென்ட் பண்றாங்க, 0 0 0 0, உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஒரு நல் மேட்ரிக்ஸா மாறுது அப்படின்னா அதை நம்ம nilpotent மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இங்க செக் பண்ணி பார்த்துருமா. nilpotent, ஓகேம்மா சொல்றேன், கலை சொல்றேன். nilpotent மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அகைன் நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸை எடுத்து பவர் பண்றோம், அதாவது ஸ்கொயர் பண்ணலாம், கியூப் பண்ணலாம், பவர் 4 பண்ணலாம், பவர் 5 பண்ணலாம். எப்போ இந்த மாதிரி நீங்க ஸ்கொயர் பண்ணும் போதோ இல்ல கியூப் பண்ணும் போதோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஓவரா 0வா மாறுது. 0னா என்னது, நல் மேட்ரிக்ஸா அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகே, நல் மேட்ரிக்ஸா மாறுது அப்படிங்கும் போது என்ன, நீங்க வந்து ஸ்கொயர் பண்ணும்போது அது நல் மேட்ரிக்ஸா மாறுச்சு அப்படின்னா you should call that matrix as a nilpotent matrix of index 2. ஒருவேளை கியூப் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து 0வா, அதாவது நல் மேட்ரிக்ஸா இருக்கு அப்படிங்கும் போது you should call that matrix as a nilpotent matrix of index 3. புரிஞ்சுதா? வெரி வெரி சிம்பிள். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 0 3 0 0 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 0 3 0 0. இப்போ இது நான் வந்து ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணா என்ன அர்த்தம், திரும்பவும் நான் இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அகைன் ஐ ஹாவ் டு மல்டிப்ளை திஸ் திங். சரி, ஸோ என்ன வரும், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படிங்கும்போது 0 into 0 0, 3 into 0 0. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 into 3 0, 3 into 0 0. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 into 0 0 into 0 0. செகண்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் 0. ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது, 0 0 0 0ங்கிற அவுட்புட் கிடைக்குது. கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் 2 தடவை தான் இதை மல்டிப்ளை பண்ணேன், அதாவது a ஸ்கொயர் தானே பண்ணியிருக்கேன். இப்போ நான் a ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு ஒரு நல் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஐ ஷுட் கால் தட் மேட்ரிக்ஸ் as a nilpotent matrix of index 2. மேபி நான் கியூப் பண்ணும் போது தான் எனக்கு வந்து எல்லா எலமெண்ட்டும் 0வா மாறி இருக்கு அப்படின்னா ஐ ஷுட் கால் தட் மேட்ரிக்ஸ் as a nilpotent matrix of index 3. இல்ல நான் பவர் 4 பண்ணும்போது எனக்கு 0வா மாறுது அப்படின்னா nilpotent matrix of power 4. கிளியரா புரிஞ்சுதாமா கலை? if you understand it clearly just tell, or else I will repeat it again. Next we are moving into complex matrices. If at least one of the element of matrix is purely imaginary or complex, then we call that matrix as a complex matrix. Okay, ஏதாவது ஒரு எலிமெண்ட் ரியலா இல்லாம நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கு, எல்லாமே நமக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதாவது இமேஜினரி பார்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, கொடுத்துருக்க மேட்ரிசஸ்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட் மேபி 1 2 3 4 5 6 7 8 9i அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 9i கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாமே எனக்கு ரியல் பார்ட்டா இருக்கு, இந்த ஒரு பார்ட் மட்டும் இமேஜினரியா இருக்கு. கரெக்டா? ஸோ இதையும் நம்ம என்னன்னு சொல்லணும், காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் தான் சொல்லணும். மேம் அப்போ எல்லாமே ரியலா இருக்கிற டேர்ம் நான் என்னன்னு மேம் சொல்லணும், அதை நம்ம ரியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
So what is the opposite for complex matrix? It is real matrix. If all the elements, okay, all the elements in the matrix is real, we call that as a real matrix. Okay, if any one of the element, okay, at least one of the element is purely imaginary, we call that as a complex matrix. Got the point? Okay, so let's move to the next type, conjugate matrix. What is conjugate matrix? Matrix obtained by replacing each element of a matrix by its conjugate. ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அதோட கான்ஜுகேட்டால நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்க அப்படின்னா அதுதான் நம்ம கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க நான் கான்ஜுகேட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு இது மாதிரி ரியல் பார்ட்டுக்கும் நம்ம வந்து ஆப்போசிட் சைன் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஒன்லி ஒரு கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கும் போது ஒன்லி இமேஜினரி டேர்ம்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க கான்ஜுகேட் அப்ளை பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் எழுதணும் அப்படின்னா we should do like this 1 minus I. ஓகே, இப்போ 1 எனக்கு பாசிட்டிவ்ல தான் இருந்தது, நான் அதை டச் கூட பண்ணல பிகாஸ் this is a ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் அதோட நெகட்டிவ் சைனை மாத்துங்க மைனஸ் ஐ. நெக்ஸ்ட் 2 சைனை மாற்றக்கூடாது since it is a ரியல் பார்ட். நெக்ஸ்ட் 2 பிளஸ் ஐ, எதனால நான் 2க்கு மாத்தல, அது ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க சைனை மாத்தணும், ஸோ பிளஸ் ஐ. அடுத்து 4 minus 3i, imaginary பார்ட்டுக்கு மட்டும் you have to change the sign. So this is sorry, and this is conjugate matrix of a given matrix. Okay, so in the conjugate matrix we always represent like this, a power bar. Okay, a power bar அப்படிங்கிற டேர்ம்ல தான் நம்ம வந்து கான்ஜுகேட் மேட்ரிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கான்ஜுகேட் ஆஃப் அ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ், தென் இதை பேஸ் பண்ணி ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ். வாட் இஸ் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணோம். அந்த கான்ஜுகேட்டுக்கு நீங்க டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Okay, and this is represented by a term a power theta. Okay, a power theta. So a power theta நான் figure out பண்ணோம் அப்படின்னா first ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் கான்ஜுகேட் எடுக்கணும். அந்த கான்ஜுகேட் எடுத்ததை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எய்தர் நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் கான்ஜுகேட் எடுக்கலாம், டோன்ட் வரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன். let me do the 3 plus 4i, 3 minus 2i, 1. Next 4 plus 9i, 0, 2 plus 6i, 4 minus 3i, 5 plus 7i, 8 plus 2i. So இப்போ என்ன பண்ணேன், just I did the transpose. இப்போ இதை கான்ஜுகேட்டா மாத்தணும் அப்படின்னா just I need to change the sign of imaginary part. Let's do that. 3 minus 4i. Okay. 3 minus 4i. 4 minus 9i. 4 plus 3i. 3 plus 2i. 0. 5 minus 7i. 1. 2 minus 6i. 8 minus 2i. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம், அந்த டிரான்ஸ்போஸ் எடுத்த மேட்ரிக்ஸ்க்கு கான்ஜுகேட். ஸோ திஸ் இஸ் ரெப்ரசென்ட் ஆஸ் அ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் அப்ளிகேஷன், ஹெர்மிஷியன் மேட்ரிசஸ். ஓகே, a பவர் தீட்டா அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தோம், tell me in comment section. a power theta அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தோம்.
So it is nothing but conjugate transpose matrix அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது அது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெரி குட் மக்களே, இட் இஸ் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், அதை கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். அந்த கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸாக கன்வெர்ட் பண்ண மேட்ரிக்ஸ் எனக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னு சொல்லணும். லெட்ஸ் செக் திஸ். இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸாக செக் பண்ணிடுவோமா? லெட்ஸ் டூ தட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம கான்ஜுகேட் எடுக்கலாம். ஸோ இந்த கிவன் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ பி மைனஸ் ஐசி பி பிளஸ் ஐசி இன்ட்டு டி இப்படி வருமா? இப்படி வருமாம்மா? டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ கான்ஜுகேட் எடுத்தா எனக்கு கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் கிடைச்சிடும். ஏ பி பிளஸ் ஐசி பி மைனஸ் ஐசி, அதாவது இங்க பிளஸ் இருக்கு, சைன் மாத்திரேன், மைனஸ் இங்க மைனஸ் பிளஸ் இருக்கு, ஐ மீன் இங்க மைனஸ் இருக்கு, சைன் மாத்திரேன் பிளஸ், இங்க பிளஸ் இருக்கு, சைன் மாத்திரேன் மைனஸ் அண்ட் டி. ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஏ கரெக்டா இருக்கு, பி பிளஸ் ஐசி கரெக்டா இருக்கு, பி மைனஸ் ஐசி கரெக்டா இருக்கு, டி கரெக்டா இருக்கு. அப்படியே நமக்கு ஏ டிட்டோவா வந்திருக்கா? ஒன்ஸ் நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணி அதுக்கு அடுத்து அதை வந்து கான்ஜுகேட்டா மாத்திட்டீங்க, அதுவும் நமக்கு ஒரிஜினல் மேட்ரிசஸ்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா we should call that matrices as Hermitian matrices. ஆனா இங்க இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு இதை சால்வ் பண்ணேன். ஓகே, 3 + 4i இருக்கு, 3 - 4i எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. கரெக்டா? இதை நான் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னு சொல்ல முடியுமா? என்னதான் நான் கான்ஜுகேட் எடுத்து டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அந்த இடத்துல எனக்கு அது ஹெர்மிஷியன் மேட்ரிசஸா இல்லை. ஓகே, ஸோ this condition is super important. Note this. Again, skew Hermitian matrices. எப்போ வந்து ஒரு மேட்ரிசஸை நம்ம ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிசஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா our A is equal to minus of A power theta. ஓகே, A power theta என்ன பார்த்தோம்? இப்போதான் எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ், கலை, கீர்த்தி, விஸ்வேஸ்வரி, வெரி குட்மா. கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத பார்த்துமா? ஸோ செக் பண்ணிடுவோமா? இப்போ கொடுத்துருக்க மேட்ரிசஸ் வந்து நமக்கு கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிசஸா அப்படின்ட்டு. ஓகே, so this is A. Let me take A transpose first. A transpose எடுக்கிறேன். So 2i 4 + 3i 5i. Okay, first column first row எழுதியாச்சு. Sorry, first row first column எழுதியாச்சு. அடுத்து second row -4 + 3i 0 2 + i 5i -2 + i. Okay, ஸோ டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டேன் நான். இப்போ அகைன் நம்ம என்னமா பண்ணோம்? கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸா மாத்தணும். ஃபர்ஸ்ட் நான் ஏன் நாட்டா கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? நான் இது கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் எடுத்துடலாமா? ஸோ டூ தட். -2iன்னு வருமா இந்த இடத்துல? எனக்கு -2iன்னு வரும். ஏன்னா இமேஜினரி பார்ட்டுக்கு நான் சைன் சேஞ்ச் பண்ணோம். அடுத்து இந்த இடத்துல -4 -3i -5i. அடுத்து 4 - 3i 0 -2 -i -5i 2 - i A நாட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செக் பண்ணி பாருங்க, இதுவும் எனக்கு சேமா இருக்கா? இல்ல. அப்ப நான் இதை ஹெர்மிஷியன் மேட்ரிசஸ்னு சொல்ல முடியாது. ஆனா ஸ்கியூ ஹெர்மிஷியஸ்னு சொல்லலாமா? செக் பண்ணி பார்ப்போம். அப்ப என்ன பண்ணும்? நான் மைனஸ் எல்லா டேர்முக்கும் இப்ப நான் மைனஸ் அப்ளை பண்ணும். எல்லா டேர்முக்கும் மேம் இப்போ இமேஜினரிக்கு மட்டும் அப்ளை பண்ணுமா இல்ல ரியல் டேர்முக்கும் அப்ளை பண்ணுமா? அவங்க மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லா டேர்ம், எவ்ரி டேர்ம் யூ ஷுட் அப்ளை திஸ் மைனஸ் ஃபார் போத் ரியல் as well as imaginary. லெட்ஸ் டூ தட். ஸோ அப்போ எனக்கு 2i அப்படின்னு வரும். செகண்ட் டேர்ம் -4 -3i இருக்கு. ஸோ 4 + 3i ரெண்டுக்கும் நான் வந்து மைனஸ் அப்ளை பண்றேன். அடுத்து 5i 4 -4 + 3i 0 2 + i 5i -2 + i. ஓகே, செக் பண்ணி பார்ப்போமா? ஒரிஜினலோட செக் பண்ணி பார்ப்போமா? 2i இருக்கு, எஸ் 2i 4 + 3i 4 + 3i 5i 5i -4 + 3i எஸ் 0 எஸ் 2 + i 5i -2 + i. எவ்ரி டேர்ம் இஸ் ஈக்குவல். ஸோ ஒன்ஸ் நான் ஒரு டிரான்ஸ்போஸ் எடுத்து அது கான்ஜுகேட் எடுத்து அதை மைனஸ் எடுத்து எனக்கு வர ஃபைனல் வேல்யூ ஏக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கும் போது I should call that matrix as a Q Hermitian matrix.
skew Hermitian matrix. Okay, fine. So let's see the final thing. Unitary matrix. What does mean by unitary matrix? A square matrix A is said to be unitary matrix if A into A theta is the conjugate transpose is equal to A theta into A. That gives us I. Okay, once na A theta கண்டுபிடிக்கிறேன், ஓகே, அதை A கூட மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா ஃபைனலா எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வருதா, அதை தான் நம்ம யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட்டரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்மா, மறந்துடாதீங்க. A into A power theta, அதாவது அது டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஐ மீன் கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மேட்ரிக்ஸோட நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சது அப்படின்னா we should call that matrix as a unitary matrix. Okay, so let's see this. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, 0 I மைனஸ் I 0, இது வந்து A. இப்போ நான் A நாட் இதுக்கு கண்டுபிடிக்கணும், அதாவது A பவர் தீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் பண்ணி கான்ஜுகேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன், 0 மைனஸ் I 0ன்னு வரும். இதை ஜஸ்ட் நான் டிரான்ஸ்போஸ் பண்றேன் அப்படிங்கும் போது எனக்கு 0 மைனஸ் I 0ன்னு வரும். இப்போ இதை நான் கான்ஜுகேட் பண்றேன் அப்படிங்கும் போது 0 I மைனஸ் I 0. ஓகே, இப்போ தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. கொடுத்திருக்க ஏவோட இதை மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? On multiplying this, first row, first column, 0 I into I into I என்னமா? It is nothing but I square. I square ஓட வேல்யூ -1. ஆல்ரெடி இங்க எனக்கு ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ +1 வரும். சரியா? புரியலன்னா இன்னொரு தடவை சொல்றேன். I into I என்னதுன்னா -1 அப்படின்னு சொல்றேன். ஓகே, இங்க I into -I இருக்கு, ஸோ I into -I என்னவா இருக்கும்? 1 இருக்கும். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். சரியா? அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், 0 + 0, 0 into 0. அடுத்து second row first column, 0 + 0, this one. So minus I into I, இப்போ பார்த்தது தான் 1 + 0, so that finally gives me 1 0 0 1 கிடைச்சிருக்கு. It is nothing but the identity matrix. So ஒரு A எடுத்துருக்கீங்க, அது கூட கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸை நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலா ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை நம்ம யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, conditions எல்லாமே உங்களுக்கு தரவா ஞாபகம் இருக்கணும். We have a few cases. A transpose of a unitary matrix is unitary. Okay, ஒரு unitary matrix எடுத்து மேபி நான் A பவர் யூன்னு எடுத்துக்கிறேன், அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஒரு யூனிட்டரி மேட்ரிக்ஸ் எடுத்து டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது அதுவும் நமக்கு என்னவா இருக்கும்? யூனிட்டரி மேட்ரிக்ஸா இருக்கும். இன்வர்ஸ் ஆஃப் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ a unitary matrix. The product of two unitary matrix is also a unitary matrix. Okay, this three cases is very important. Okay, so proper matrix na enna? This is also important. So proper matrix na enna சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதுக்கு நீங்க determinate value calculate பண்றீங்க. If your determinate value is equal to 1, we call that matrix as a proper matrix. Okay, determinate value 0வா இருக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுவே நம்மளோட determinate value 1ஆ இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸை ப்ராப்பர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபைன். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். பி ரெடி. ஓகே, மேக்ஸ் செஷன்ஸை ரெகுலராக அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க. மேக்ஸை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வில் பி கவர்ட் இன் யோர் சிலபஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் கொஷின் சால்விங் திங். மேட்ரிக்ஸ் ஏ ஹேஸ் அ எக்ஸ் ரோ. ஓகே, மேட்ரிக்ஸ் ஏவுக்கு எக்ஸ் ரோ இருக்கு, எக்ஸ் + 5 காலம் இருக்கு. ஓகே, மேட்ரிக்ஸ் பி ஹாவ் அ ஒய் ரோ அண்ட் 11 - y காலம். If both AB and BA exist, then x is equal to. Okay, ABயும் என்னால பண்ண முடியும், BAவும் பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த கொஸ்டினை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஆன்சர் நவ். இதை சால்வ் அவுட் பண்ணிட்டு ஒன்ஸ் இந்த லைவ் எண்ட் ஆனதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல என்ன ஆன்சர் அப்படிங்கிறத போடுங்க. ஒரு நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம இதை பார்த்துட்டு ஆன்சர் பார்த்துட்டு நம்ம மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் திங். ஓகே,
Next, if A is an involuntary matrix, then A involuntary matrix இருக்கு அப்படிங்கும்போது என்ன கண்டிஷன் நமக்கு பாசிபிளா இருக்கணும்? A square is equal to A square is equal to I, A cube is equal to 1, none. What is the answer, ma? Give our answers. Fast, make it fast. இப்போதான் எல்லா கேசஸுமே பார்த்தோம். ஸோ A வந்து ஒரு இன்வாலன்ட்ரி மேட்ரிக்ஸா இருக்கு அப்படிங்கும்போது what is the condition to be satisfied? அன்பழகி பீன்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, வெரி குட். other answers. கீர்த்தி, ராஜ்குமார், கமல் பி. Okay. Yes. Very good, very good. So correct answer for this is B. A square should be identity. அப்போதான் நம்ம வந்து ஏவை ஒரு involuntary matrix அப்படின்னு சொல்லுவோம். Very good. கலை, very good. A diagonal element of a skew symmetric matrices. ஓகே, ஒரு skew symmetric matrix எடுத்துருக்கோம் அப்படின்னா அதோட diagonal element எப்பவுமே எப்பவுமே ஜீரோவா இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட், a square matrix B is a skew symmetric if, okay, ஒரு square matrix எப்போ நான் skew symmetric சொல்லுவேன்? if B transpose is equal to minus B transpose is equal to B power minus T is equal to B power minus T is equal to B power T. So which one is the right answer? When should I call a square matrix as a skew symmetric matrix? Expect answers from each and everyone. Those who are present in live, don't worry, just try to answer. ஏதோ மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க நீங்க மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கும்போது யூ டென் டு ரிமெம்பர் இட் மோர். ரொம்ப நாளுக்கு வந்து இது ஞாபகம் வச்சுப்பீங்க. சரிங்களா? கீர்த்தி ஏ சொல்லியிருக்கீங்கம்மா. ஓகே, அதர்ஸ்? அன்பழகி ஏ. ஓகே, square is equal to pi. Jagdish, I think last question cancel பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Very good, ma'am. So yes, option A is right. Okay, as you said, B transpose is equal to minus B. இதுவே B transpose is equal to B ன்னு இருந்தது அப்படின்னா we call that as a symmetric matrix. Yes, so yeah, with this we will wind up today's session. Further இன்னும் நம்ம வந்து நிறைய செஷன் பார்க்க போறோம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் as well as rank, eigen values, eigen vectors எல்லாமே வந்து பார்ப்போம். Belarus, yes ma, good. Okay, so is there any doubt you can ask, or else class feedback ஏதாவது இருந்தாலும் நீங்க வந்து comment sectionல mention பண்ணா. If you like this session, just give me a thumbs up. Okay, and share with your friends. யாராவது TRB க்கு படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் மேத்ஸ் or else கேட்டுக்கு படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த செஷன். ஸோ இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ரெகுலரா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் செஷன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைவ் செஷன்ஸ் இன் யூடியூப், ரைட்? ஸோ ஃபர்தராக வர செஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் தி பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சப்போஸ் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் மேத்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் அவர் அகாடமி. வி ஆர் ப்ரொவைடிங் தீஸ் கோர்சஸ் இன் அஃபோர்டபுள் ஃபீ. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட், லைக் நீங்கள் சிவிலாக இருக்கீங்க, இசியாக இருக்கீங்க, ட்ரிபிள் ஒரு மெக்கானிக்கலாக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெஸ்பெக்டிவ் சிலபஸ் படி நம்ம வந்து கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ if you have any queries, call our number. Okay, so thank you so much. Let's meet in another session. Thank you.